Good morning, students. Now we are going to see the last topic in the atomic structure. Okay, what is the last topic is valency. Okay, next day I post the activity 3. No one is reply for that. No one is reply for that homework. Okay, now உங்களுக்கு வந்து புரியலன்னு நினைக்கிறேன். I think you can't understand what they are asking. Okay, here they are given some symbols. Okay, elements வந்து கொடுத்திருக்காங்க. They are given some elements and they are also given some given atomic number, mass number, number of protons, neutrons, electrons are present in the element. Okay, ஒரு elementல அதோட atomic number என்ன, அதோட mass number என்ன, அதோட number of protons, electrons and neutrons இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரே என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும் அப்படி சொல்லி இமேஜ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அதோட யூசஸ். ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சன்ல வந்து நிறைய இருக்கும் ஹைட்ரஜன். ஓகே, ஹீலியம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஹேர் பலூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய ஹேர் பலூன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹேர் பலூன்ஸை வந்து ஃபில் பண்றதுக்கு ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து ஹீலியம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மல் கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம், பட் ஹைட் போக போக என்ன ஆகும், அது வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஓகேங்களா? இப்போ மேல போக போக என்ன ஆகும், ஹீட் அதிகமாகறதுனால அந்த கேஸ் வந்து என்ன பண்ணும், வெடிச்சிடும். ஆனா ஹீலியம் வந்து என்ன ஆகாது, வெடிக்காது. ஓகே, எவ்வளவு ஹைட் இந்த ஹியூஜ் பலூன் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும் பாத்தீங்களா ஃபாரின்ல. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன இந்த ஹீலியம் கேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து சீப்பும் கூட. ஓகேவா? சீப். அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணாது, வெடிக்காது. ஓகேவா? மேல போக போக பிரஷர்னால என்ன ஆகாது, இது வந்து வெடியாது ஹீலியம் கேஸ். ஓகேவா? அதே மாதிரி லித்தியம், பெரிலியம், போரான் இதோட யூசஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. I am used for breathing, without me you cannot live. ஓகேவா? write my name and symbol. ஓகேவா? இப்போ நம்ம வந்து we are breathing, no, which oxygen, which gas is used for breathing. எந்த கேஸ் நம்ம பிரீத் பண்றோம்ப்பா, ஆக்சிஜனா. ஆக்சிஜன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பிரீத் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட் த நேம் அண்ட் சிம்பிள். ஓகேவா? நம்ம இப்போ ஆக்சிஜனோட சிம்பிள் என்ன, இப்ப இங்கே கொடுத்திருக்காங்க சிம்பிள், அதோட சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம், இங்க பாருங்க, இங்க ஒரு பர்சன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் பாருங்க, ஒரு பக்கத்துல ஒரு green இருக்கு, அப்படியே ஒரு ரெட் கலர் இது இருக்கா. சோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை வந்து பிரீத் பண்ணுவோம். and symbol for oxygen is O. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन பாருங்க. I am used in filling the balloon. It is a gas. Identify it and what is its mass number அப்படி கேக்குறாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு கேஸ், என்ன வந்து பலூன்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. Now you have to say the mass number. ஓகேவா? நான் யாருக்கே சொன்னா ஹீலியம் கேஸ்னு சொன்னா, ஹீலியம் கேஸ்ல பலூன்ஸ்ல ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா. அப்போ ஹீலியம் கேஸ் அதோட மாஸ் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? வாட் இஸ் தி மாஸ் நம்பர், இங்கே கொடுத்திருப்பாங்க, அந்த பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. மாஸ் நம்பர் ஆர் அட்டாமிக் நம்பர் அப்படி சொல்லலாமா. அட்டாமிக் நம்பர் இஸ் 4, 2,4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த பிக்சர் வச்சு இதுக்கான ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நான் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், மீதி 3 நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி உங்களுக்கு தெரியாத தாராளமா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எப்படி வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற 3 क्वेश्चंसக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to see about valency. Before we are going to see about valency பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான், ஓகேவா, ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணி, ஏதோ ஒரு ஆட்டம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோ. ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோங்க. What is an atomic number for hydrogen is 1. Atomic number. What is a symbol for atomic number? Atomic number உடைய
symbol என்னது Z. Okay, mass number is A or atomic mass. Atomic mass என்னது அதுவும் 1 தான். ஓகேங்களா? இப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட். இப்போ in last class we see about 2n² ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? This is a formula for maximum number of electrons held in the orbit. Maximum number of electrons hold in the orbit. ஓகேவா? hold in the orbit. ஒரு ஆர்பிட்ல எவ்வளவு each orbitல எவ்வளவு electrons hold ஆகும் அப்படி பாத்தீங்கன்னா first orbitல வந்து so n is which is nothing but orbit. Okay, n equal to 1 ஏனா this is first orbit 2n². what is the value 2. அப்போ first orbitல எவ்வளவு electrons hold ஆகும் 2 electrons வந்து hold ஆகும். ஓகேவா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு electrons atomic number. what is atomic number? number of protons or number of electrons. அதோட கவுண்ட் தான் நாம என்ன சொல்லுவோம் atomic number னு சொல்லுவோமா? so here we consider the number of electrons மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க எத்தனை electrons இருக்கு? actually first orbitல 2 electrons இருக்கணும். ஓகேவா? பட் hydrogen have only 1 electron. அப்ப first orbitல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? actually 2 electrons இருக்கணும். ஓகேவா? பட் atomic number for hydrogen is 1. ஓகேவா? 1 இருக்கறனால அங்க என்ன ஆகும் ஒரே ஒரு electrons hold ஆகும். ஓகேவா? அப்போ actually 2 electrons இருக்கணும். ஆனா இங்க எத்தனை electrons தான் இருக்கு? 1 electrons தான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் உடைய அப்ப என்ன பண்ணலாம் இன்னொரு எலக்ட்ரான் போலாமாங்க? ஒரு எலக்ட்ரான் போய் அங்க ஜாயின் ஆகலாம். இந்த நம்பர் தான் வேலன்சி அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? actually ஒரு ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் ஆகும் அதுக்கான ஃபார்முலா இது. ஓகேவா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஒவ்வொரு அட்டாமிக் நம்பர் இருக்குமா? சோ இங்க என்ன ஆகுது இங்க வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான் என்ன ஆச்சு போய் ஃபில் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல. அப்ப एक्चुअली 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இங்க ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இன்னொரு எலக்ட்ரான் அங்க ஸ்பேஸ் வந்து என்ன இருக்கு காலியா இருக்கு. ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு எம்டியா இருக்கு. சோ இந்த நம்பர் தான் வேலன்சி அப்படினு சொல்வாங்க. ஓகேங்களா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் இங்க பாருங்க. இந்த டேபிள்ல வந்து एक्चुअली 20 எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் எலிமெண்ட் வந்து ஹீலியம். ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் Z equal to 2. அட்டாமிக் நம்பர் என்னது 2. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா 2n² படி according to 2n², first orbit it has 2 electrons. 2 electrons இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க அட்டாமிக் நம்பர் வந்து 2. ஓகேவா? இது நியூக்ளியஸ். this is first orbit. இந்த first orbitல எத்தனை electrons இருக்கும் 2 electrons இருக்கும். ஓகேவா? actually இது என்னது maximum number of electrons hold. ஓகேவா? இங்க பாருங்க இந்த ஃபார்முலா based on this formula we can identify maximum number of electrons hold in first orbit. first orbitல maximum number of electrons எவ்வளவு இருக்கும் 2 இருக்கும். 2 electrons இருக்கும். அப்போ ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 2 தான். ஓகேவா? அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப 2 - 2 0. அப்போ ஹீலியம்ல என்ன இல்ல வேகன்சியே இல்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிற வேகன்சியே இல்லாத இருக்கிற எலிமெண்ட்க்கு பேர் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நோபல் கேஸ் அப்படினு சொல்லுவாங்க. एक्चुअली பாத்தீங்கன்னா நான் இது ஒரு பிக்சர் அனுப்புனா பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட் பிக்சர் அனுப்புனா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் எப்படி இருந்தது அந்த பிக்சர் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்களா? இந்த மாதிரி இருந்ததா? அதுல இங்க 18th அந்த 18th பாக்ஸ் ஃபுல்லுமே என்னது நோபல் கேஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஏனா இதுக்கு என்ன இல்ல பேலன்ஸே கிடையாது. அது அதனால என்ன பண்ணாது மத்த எலிமெண்ட் கூட கம்பைன் ஆக
எம்டி ஸ்பேஸ்னால யாருன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பெஞ்ச்ல உட்காந்துருக்கோம். நம்மளோட ஸ்கூல் நம்மளுடைய கிளாஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கிளாஸ்ல இருக்கிற பெஞ்ச்ல பாத்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் வந்து உட்காரலாம். ஓகேங்களா? சப்போஸ் யார் only 2 boys are sitting in bench means நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஃப்ரெண்டை நம்ம கூப்பிட்டு boy come here, we have some place, we can sit here அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சப்போஸ் இல்ல யாருக்குமே 3 மெம்பர்ஸ் உட்கார்ந்துருக்கீங்க, அப்ப நீ வந்து டே வாடா வந்து உட்காரன்னு சொல்லுவீங்களா உங்க ஃப்ரெண்ட? முடியாது. ஏன்னா அங்க யாருக்குமே என்ன பண்ணிச்சு, அந்த டேபிள் வந்து ஃபில் ஆயிடுச்சு. சோ ஃப்ரீயா இருந்தாதான் யாருன்னா கூப்பிட்டு எங்க ஸ்பேஸ் இருக்கு உட்காருங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? அங்க ஸ்பேஸே இல்ல, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆன பின்னாடி நம்மளால கூப்பிட்டு உட்கார முடியுமா? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். அதுதான் இந்த கண்டிஷன். ஓகேவா? பேலன்ஸ் இல்லாதனால இந்த ஹீலியம் கேஸ் என்ன பண்ணாது, மத்த எலிமெண்டோட கம்பைன் ஆகாது. புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் டேக் கார்பன் எலிமெண்ட் உடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? கார்பன் சிம்பல் வந்து C, இதோட அட்டாமிக் நம்பர் Z equal to 6. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் 6. Now we have know the formula 2n square. First orbit it can able to hold 2 electrons. Second orbit it can able to hold 8 electrons. Third orbit it can able to hold 18 electrons வந்து ஹோல்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 6. இது நியூக்ளியஸ், இது வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியும்? 2 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ 6 - 2 4. அப்போ 4 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்பிட்ல அப்போ இந்த ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். ஏன்னா இங்க 8 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும்? 8 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ 1 2 3 4. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6. ஓகேவா? அட்டாமிக் நம்பர் ஃபார் கார்பன் இஸ் 6 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதோட பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வந்து எடுத்துக்கணும். இது விட்டுருங்க. இது இப்போ வந்து 2 ஆர்பிட் இருக்கா, இது வந்து இன்னர் ஆர்பிட், இது வந்து அவுட்டர் ஆர்பிட். ஓகேவா? இன்னர் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும், 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போ மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு கார்பனுக்கு. 2 எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ஆர்பிட்ல ரிமைனிங் இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனா செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? இட் மஸ்ட் ஹேவ் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஆனா இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? only 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்போ ஆக்சுவலா வேலன்சி வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 8ல 4 போச்சுனா எவ்வளவு? 4. அப்போ கார்பனுடைய வேலன்சி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4. புரிஞ்சுதுங்களா? எப்படி வேலன்சி வந்து வேலன்சி அப்படினா ஒண்ணும் இல்ல, ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலன்சினா ஃப்ரீ ஸ்பேஸ். அப்போ இப்போ இங்க 4 பேர் வந்து ஜாயின் ஆகிற அளவுக்கு கார்பன் கிட்ட என்ன இருக்கு? வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் we can take சோடியம் உடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Na. ஓகேங்களா? சோடியம் உடைய சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா Na அப்படி சொல்வாங்க. அட்டாமிக் நம்பர் இஸ் 11. அட்டாமிக் நம்பர் வந்து 11. இப்போ நம்ம ஃபில் பண்ணலாமா? எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ 11ல ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப 11ல 2 போச்சுனா எவ்வளவு? 11ல 2 போச்சுனா 9. ஓகே. அடுத்து செகண்ட் ஆர்பிட்டுக்கு வாங்க. செகண்ட் ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும்? 8 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 8 9 10. ஓகேவா? 10 எலக்ட்ரான்ஸ். இப்போ செகண்ட் ஆர்பிட்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டோம்?
எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்கோம் 8 எலக்ட்ரான்ஸ் ஹோல்ட் பண்ணிச்சு அப்ப ரிமைனிங் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்போ அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் தேர்ட் ஆர்பிட்ல போய் செட்டில் ஆயிடும் தேர்ட் ஆர்பிட்ல போய் என்ன ஆகும் செட்டில் ஆயிடும் ஓகேவா இப்படிதான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சுதா எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது அப்படினு இப்போ now we are going to see the valency ஓகேவா இப்போ வந்து வேலன்ஸ் எப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 இருக்கா புரிஞ்சுதா இது வரைக்கும் புரிஞ்சுதா எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது எப்படி வேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினு புரிஞ்சுதா now we are going to see about the valency valency அப்படினா outermost orbitல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிறது கேப் இருக்கோ that is called as valency ஓகேவா valency when we shake hands with one another we can either shake hand with one person using one hand or shake hand with the two person using both our hands okay if we have more hands we can shake hands with more person okay va இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு பர்சனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றீங்க இப்போ யூசிங் ஒரு ஹேண்ட் வந்து கொடுத்து நீங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் ஓகேவா இல்ல எனக்கு ரெண்டு ஹேண்டுமே ஃப்ரீயா இருக்கு அப்படினா நீங்க ரெண்டு ஹேண்டும் கொடுத்து ரெண்டு பேருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் ஓகேவா இல்ல உங்ககிட்ட ஒரு 4-5 ஹேண்ட்ஸ் இருக்குனா அந்த 4-5 ஹேண்ட்ஸும் சேம் டைம்ல இன்னொரு பர்சனுக்கு கொடுத்து நாம என்ன பண்ணலாம் ஹேண்ட் ஷேக் பண்ணலாம் ஓகேவா அதான் நீங்க சொல்லிருக்காங்க in same manner atoms can share either one electron or 2 or 3 or 4 electrons and some cannot share any electrons this property is called valency இங்க பாருங்க இங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு சொன்னா 4 I mean இங்க செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் பட் ஆனா என்ன ஆக்சுவலா இருக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆயிருக்கு அப்ப மீதி எவ்வளவு இருக்கு 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு கேப் இருக்கு ஓகேவா அதே மாதிரி இங்க சோடியம் ஓகேவா சோடியம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிடுச்சு தேர்ட் ஆர்பிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு அப்போ இங்க என்ன இருக்கு அப்போ இங்க கேப் இங்க ஸ்பேஸ் இருக்கு ஓகேவா அப்போ இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகும் ஆனா இங்க ஹீலியம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகும் 2 எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆயிடுச்சு அப்போ இங்க என்ன இல்ல வேலன்சியே இல்ல அப்போ இந்த எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட் கூட என்ன ஆகாது கம்பைன் ஆகாது ஓகேவா அதான் இங்க சொல்றாங்க valency is an combining property of an atom ஓகேவா valency is nothing but combining இப்போ ஸ்பேஸ் இருக்கா இப்போ 4 vacancy இருக்கு அப்ப valency வந்து 4 இருக்குறதால இது என்ன பண்ணும் இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகும் இங்க ஸ்பேஸ் இல்லனால என்ன பண்ணாது இன்னொரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகாது அப்போ valency which is nothing but combining property of an atom ஒரு ஆட்டம் உடைய combining property தான் valency ஓகேங்களா it is measured of how many hydrogen atom it can combine with ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோமா ஹைட்ரஜன் ஆட்டம்ல valency எவ்வளவு வந்தது 1 வந்ததா அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வேற ஏதோ ஒரு எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குமா இங்க பாருங்க இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க what is the molecular formula of water is H2O ஓகேவா இப்போ ஒரு ஹைட்ரஜன் பிளஸ் 2 ஆக்சுவலா இது எப்படி எழுதுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம எப்படி பார்த்தோம் ஹைட்ரஜனோட வேலன்சி 1 ஓகேவா ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2 எப்படி பார்க்கலாமா ஆக்சிஜனோட வேலன்சி ஆக்சிஜன் அதோட அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8 ஓகேவா atomic number is 8 இப்போ வந்து first வந்து nucleus first nucleus இது வந்து nucleus first orbitல 2 electrons hold ஆகும் ஓகேங்களா இந்த ரூல் படி நமக்கு 2 electrons hold ஆகும் second orbit I mean 8ல 2 போச்சுனா எவ்வளவு 6 அப்போ second orbitல எத்தனை electrons hold ஆகும் 1 2 3 4 5 6 electrons hold ஆகும் actually second orbitல 8 electrons இருக்கணும் ஆனா இங்க எவ்வளவு electrons தான் இருக்கு 8 electrons இருக்கணும் 8 electrons இருக்கணும் பட் ஆனா எவ்வளவு electrons
ஆக்சுவலா இருக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்போ அதோட வேலன்சி 2 ஓகேங்களா. அப்போ ஆக்சிஜனோட வேலன்சி 2, ஹைட்ரஜனோட வேலன்சி 1 ஓகேங்களா. அப்போ ஒரு ஆக்சிஜன் எத்தனை எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகும்? 2 எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகும். அப்போ ஒரு ஆக்சிஜன் இஃப் one oxygen is combining with 2 element. புரியுதா? ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணுது? 2 எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகுது. ஏன் 2 எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகுது? because it has 2 valency space. ஓகேவா? ரெண்டு எலிமெண்ட் வர வரைக்கும் 2 எலிமெண்ட் கம்பைன் ஆகிற அளவுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஸ்பேஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கு மீனிங் என்னன்னா one oxygen combining with two hydrogen element. ஓகேவா? ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாட்டருடைய மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து H2O அப்படினு ஏன்றோம்னா இந்த வேலன்சி வந்து இது கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட கம்பைன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கிற வேலன்சி செகண்ட் எலிமெண்ட் கூட போய்டும். ஓகேங்களா? இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? H2O அப்படினு எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஹைட்ரஜனோட வேலன்சி 1, ஆக்சிஜனோட வேலன்சி 2. ஓகேவா? இது என்ன பண்ணனும்? அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா எலிமெண்ட்டுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் for example oxygen can combine with only அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கூட கம்பைன் ஆகும். ஓகேங்களா? and create water molecule. ஒரு ஆக்சிஜன் அங்கேயே 2 மாலிக்யூல் வந்ததுன்னு புரிஞ்சுதா? ஏன்னா இதோட வேலன்சி வந்து 2, அதனால 2 எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது? வாட்டர் மாலிக்யூல் கிடைக்குது. so the valency of oxygen is 2. அதனால ஆக்சிஜனோட வேலன்சி என்னது? 2 அப்படினு சொல்றாங்க. ஓகே. in the case of chlorine it can combine with only one hydrogen to create HCl. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க. HCl அப்படினா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படினு அர்த்தம். ஓகேங்களா? HCl is HCl. இது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஓகேவா? HCl. இப்போ ஹைட்ரஜனுடைய பேலன்ஸ் H means ஹைட்ரஜன், Cl means குளோரின். ஓகேங்களா? இப்போ ஹைட்ரஜனோட வேலன்சி 1. ஓகேவா? அதே மாதிரி குளோரினோட வேலன்சியும் 1 தான். ஓகேங்களா? in the case of chlorine it can combine with only one hydrogen to create HCl. so hence the valency of chlorine is 1. ஓகேங்களா? ஹைட்ரஜனோட வேலன்சியும் 1, குளோரினோட வேலன்சியும் 1. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடும்? இந்த 1 ஹைட்ரஜன் கிட்ட வந்துரும், ஹைட்ரஜன் கிட்ட 1 குளோரினுக்கு போய்டும். அப்போ 1 1 இருக்கறனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, we just not indicate that. ஓகேவா? இங்க நம்ம 2 இருக்கறனால H2O ன்னு பார்த்தோமா? ஏனா ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2, அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க 2 ஐ டினோட் பண்றோம். ஆனா ஹைட்ரஜனோட வேலன்சி 1 தான். ஆனா நம்ம என்ன பண்ணல? 1 போடல. அப்போ 1 போட்டாலும் போடனாலும் என்னதான்? சேம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்